அன்பான கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிமை நிறைந்த சுபகாலை வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். நவகிரகங்களின் நல்லாசியுடன் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக நிறைவேற வாழ்த்துகிறேன். இன்று 13/6/2026 பராபவ வருஷம் வைகாசி மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய திதி தேய்பிறை திரியோதசி திதி மதியம் 2:21 வரை. இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இரவு 12:15 வரை. பின் பரணி நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்று அமிர்த யோகம் மற்றும் கார்த்திகை விரதம். இன்று மாத சிவராத்திரி. இன்று கீழ்நோக்கு நாள். இன்று கிழக்கு திசை சூலம். இன்று சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம். அவர்கள் மிகுந்த கவனத்துடனும் புதிய தொழில்கள் எதுவும் தொடங்காதபடி பார்த்து கொள்ளவும். எதிலும் அவசரம் வேண்டாம். இன்று உங்களுக்கு சிறப்பான இறை தரிசனம் கிடைக்க வாய்ப்பு உண்டாகும். ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் என்பதை இப்போ வாங்க பார்க்கலாம். அன்பான மேசராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிநாதன் ராசியிலே சந்தரிப்பதால் இன்று உங்களுக்கு மிக மேன்மையான காலம். உங்கள் ராசிநாதன் சந்திரனும் செவ்வாயும் இணைந்து செயல்படும்போது உங்களுக்கு சந்திரமங்கல யோகம் கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு பகவானும் 5ஆம் இடத்தில் கேது பகவானும், இந்த இரு நாகங்களும் உங்களுக்கு சில தொந்தரவு கொடுத்தாலும் முன்னோர் வழி தோஷங்களுக்கு விடை கிடைக்க, அதாவது சாந்தி பரிகாரம் செய்ய ஏற்றமான நாளாக இன்றைய நாள் அமையும். அன்பான ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால், அதுவும் அந்த ராசி அதிபதியோடு அதாவது செவ்வாயோடு சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இன்று தூக்கத்தில் பல கலக்கம் ஏற்படும். பல கனவுகள் இன்று உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் நிம்மதியை வேண்டி இறை வழிபாடு இன்று செய்யவும். ஆலயங்களுக்கு சென்று கிரகங்களுக்கும் தெய்வங்களுக்கும் பரிகாரம் செய்தால், விளக்கேற்றி சில பரிகாரங்கள் செய்தால் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையான நாளாக அமையும். அன்பான மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் அதாவது லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதாலும், அதுவும் லாபாதிபதியோடு அதாவது லாபத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயோடு சஞ்சரிப்பதால் உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் பல நன்மைகள் இன்று கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. இடங்களாலும் பொருள்கள் வாங்குவதனாலும், பிஸ்னஸ் செய்வதனாலும், உத்தியோகம் பார்ப்பதனாலும் இன்று உங்களுக்கு அளவுக்கு அதிகமான பொருள் ஈட்டக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அன்பான கடகராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமைவதாலும், 10 குடைய செவ்வாய் 10ஆம் இடத்திலே ஆட்சியாக அமைவதால் உங்கள் செய்தொழில் மேன்மை அடையும். உங்கள் பிஸ்னஸ் நன்மையாக இன்று அமையும். உங்களுக்கு உத்தியோக உயர்வு இன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் அது நீண்ட நாள் உங்களுக்கு அனுகூலமாக அமையும். மொத்தத்தில் இந்த நாள் மிக நேர்த்தியான நாள். அன்பான சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு
10ஆம் இடத்தில் அமைவதால் உங்களுக்கு மிக அனுகூலமான நாள். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமைய பெற்ற குரு பகவான், அதுவும் உச்சம் பெற்ற குரு பகவான் உங்களுக்கு சில தீமைகள் செய்தாலும் பல நன்மைகள் செய்வார். உங்களுக்கு சுப செலவு உண்டாகும். குழந்தைகள் வழி கல்யாணம் காட்சி, வீடு கட்டி குடி போகுதல், புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இன்று ஏற்றமான நாள். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு மிக ராசியான நாள். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறைவதாலும் 8 குடையனோடு அதாவது செவ்வாயோடு சேர்ந்திருப்பதாலும் உங்களுக்கு பல தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதனால் கவனத்துடன், நேர்மையுடன், விவேகத்துடன் நடந்து கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமைகிறது. இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதாலும், உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்றிருப்பதாலும் உங்களுக்கு பல நன்மைகள் இன்று உண்டாகக்கூடும். அதை சரிவர கைவரப்பெற்று இந்த நாளை இனிமையான நாளாக்குவது உங்களுடைய விசேஷமான நாளாகவும் அமையும். அன்பான துளாராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு நேர் 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சில மனக்கிளேசம் உண்டாகும். சில பகைகள் உண்டாகும். உறவு வழி பகை, அதுவும் மனைவி வழி, மைத்துனன் வழி, மச்சினிச்சி வழி, இந்த வழியாக சில பகைகள் ஏற்பட்டு அதனால் சில தொந்தரவு உண்டாகலாம். கவனத்துடன் செயல்படுங்கள். இன்று உங்களுக்கு இறை வழிபாடு அவசியம். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமைவதாலும், இந்த ராசிக்கு 6 குடையவனாகிய செவ்வாயும், இந்த ராசிக்கு அதிபதியாகிய செவ்வாயும் 6ஆம் இடத்தில் ஆட்சியாக அமைவதாலும், சந்திரனோடு கூடி இருப்பதாலும் உங்களுக்கு இன்று சிறப்பான யோகமான காலகட்டம். முன்னோர் வழி தோஷங்கள் எல்லாம் போக்குவதற்கு இன்று சிறந்த நாளாக அமையும். அன்பான தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமைவதாலும், 5 குடையவன் செவ்வாய் 5ஆம் இடத்தில் ஆட்சியாக அமைவதாலும், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்வதாலும், உங்கள் ராசி அதிபதியாகிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உச்சமாக இருப்பதாலும் இன்றைய நாள் மிக நல்ல நாளாக அமையும். நீங்கள் நினைத்ததை இன்று கைவரப் பெறுவீர்கள். மிக அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள். அன்பான மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமைவதாலும், 4 குடைய செவ்வாய் அந்த இடத்தில் ஆட்சி பெற்றிருப்பதாலும், 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதாலும், அந்த சனி பகவான் உங்கள் ராசிநாதனாக இருந்து 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சஞ்சலம் தீர்ந்து, பிரச்சனைகள் தீர்ந்து, இன்று முதல் நிம்மதியாக வாழக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இன்று மிக நன்மையான நாளாக அமையும். அன்பான கும்பராசி நேயர்களே, இந்த ராசி அதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமைவதாலும், 3 குடையவனோடு அதாவது செவ்வாயோடு சேர்ந்திருப்பதால் இன்று உங்களுக்கு மிக நல்ல நாளாக அமையும். உங்கள் முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெற்று அதனால் பல அனுகூலங்கள், பல நன்மைகள் நீங்கள் கைவரப் பெறுவீர்கள். மொத்தத்தில் இந்த நாள் அதிர்ஷ்டமான நாள். அன்பான மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருப்பதாலும், 2 கூடிய செவ்வாயோடு சம்பந்தப்பட்டிருப்பதாலும், உங்கள் ராசிநாதன் ராசி அதிபதியாகிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உச்சமாக இருப்பதால் உங்கள் ஆசைகள் இன்று இனிதே நிறைவேறும்.
இன்று உங்களுக்கு சில தொந்தரவுகள் மட்டுமே இருக்கும், ஆனால் பல நன்மைகள் உண்டு. அதனால் சோர்வடையாமல் மிக உற்சாகத்துடன் இன்று நீங்கள் செயலாற்றுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு இறைவன் பல நன்மைகளை இன்று செய்யக்கூடியவர். அதனால் இந்த நாள் உங்களுக்கு மிக ஏற்றமான நாள். இன்றைய ராசி பலன் இத்துடன் நிறைவடைகிறது. நாளை மறுபடியும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க உங்கள் ஜோதிடர் எஸ்.ஆர். குமரேசன், மதுரை. நன்றி, வணக்கம்.